சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது குடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் சிவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்படம் வழிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலங்கேந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய. வெளியில் விளைந்த விளைவின் கனிதான் ஒளியில் ஒளியாய் உறும் மறவா நினையா மௌனத் திருக்கில் பிறவார் இரவார் பிணை குருவாம் பரநந்தி கூடல் குறித்தாங்கு இருபோது நீங்காது இரு. ஔவையார். நேத்திக்கு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம வனத்துக்கு போய் என்ன முட்டாளாக்கின. இன்னைக்கு இவனுக்கு நான் கட்டு போட்டேன்னு சொல்லி என்ன பைத்தியக்காரனாக்க பாக்குறியா? எனக்கு பார்வை திரும்பினதும் வைத்திய தொழில நான் தொடர்ந்து செய்யணும்னு என்கிட்ட நீங்க சத்தியெல்லாம் வாங்குனீங்களே, அதெல்லாம் பொய்யா? உன் பொண்ணும் பையனும் பொய் சொல்லல. இன்னுமா உனக்கு என்ன அடையாளம் தெரியல? நான் தான் காகசித்தன். விஜய் தம்பியை இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பிட்டு நான் எப்படியா உங்க முகத்துல வந்து விழிப்பேன்? ஐயா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அருணாச்சலம், என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன சங்கடத்துக்கு ஆளாக்காத. என் மகன் செஞ்ச தப்புக்கு நீ என்ன செய்வ? அவனை இங்கிருந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடணும்னு நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். நீ என் மகனே இல்ல, என் சொத்துல பங்கே தரமாட்டேன்னு சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவன் கேட்கல, என் கை மீறி போயிட்டான். எனக்கு 2வது அட்டாக் வந்ததுன்னு தெரிஞ்சும் இது வரைக்கும் அவன் வந்து என்ன பார்க்கவே இல்லை. அப்போ அவன் எவ்வளவு பிடிவாதக்காரனா இருக்கான்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் பிறந்த இந்த மண்ணுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிதான் அவனை நான் இங்க அனுப்புனேன். கடைசியா அவனால பல சங்கடங்கள் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் பொறுப்பு ஏத்துக்கிட்டு அவன் சார்பா உங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன ஐயா, என்ன மன்னிச்சது? பெரியவா, நீங்க போய் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதாவது உங்க பிள்ளையாண்டா தப்பு பண்ணினா பிரசிடென்ட் ஐயா அதுக்கான தீர்ப்பை சொல்லிட்டார். நீங்க நடந்ததெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க ஐயா. எங்க வருத்தமெல்லாம் என்னன்னு தெரியுமோ? நீங்க நம்ம ஊருக்கு நல்லது செய்யணும்னு உங்க பிள்ளையாண்டான அனுப்பி வச்சேன். அதுல அப்பா பிள்ளைக்குள்ள ஒரு பிரிவினை வந்துடுத்து. அந்த ஈஸ்வரன் அருளால உங்க பையனும் நீங்களும் ஒண்ணு சேரணும். அதுதான் எங்களோட பிரார்த்தனை. எனக்கு அது நம்பிக்கை போயிடுச்சு குருக்களே. அதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்க வேண்டியனா இந்த ஈஸ்வரனை தேடிக்கிட்டு இங்க வந்துட்டேன். குருக்களே, எச்சரிக்கை மணி 2 தாட்டி அடிச்சிட்டான். 3வது மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஈஸ்வரன் திருவழியில விழுந்து மன்னிப்பு கேட்கணுமே, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஐயா, உங்களுக்கு எதுவும் ஆகாது. இன்னும் ரொம்ப காலத்துக்கு இருந்து நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கிறத இருந்து பார்க்க தான் போறீங்க. எனக்கு அந்த நம்பிக்கைலாம் எப்போ போயிடுச்சு அருணாச்சலம். கணேஷ், கோயிலுக்குள்ள போலாமா? வாங்க. இரு கணேஷ், கோயிலுக்குள்ள நான் நடந்தே வரேனே. இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல பிச்சு, நான் நடந்தே வரேன். பாத்து மாமா, மெதுவா. கடவுளே, போலாமா? போலாம். மெதுவா வாங்க மாமா.
ஈஸ்வரா, நீ குடியிருக்கிற இந்த ஆலயத்தோட புனிதம் கெட என் மகன் காரணம்னா அவனுக்காக நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறப்பா. அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் நீ ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னா அந்த தண்டனை எனக்கு கொடுத்துருப்பா. அவன் எவ்வளவுதான் ஆராஜமா நடந்துட்டாலும் எனக்கு பிள்ளை பாசம். அவன் திருந்தி உன்னோட பக்தனா மாறி அவன் நல்லபடியா வாழணும்னு சொல்லிதான் என்னுடைய ஆசைப்பா. அவன் செஞ்ச தப்புக்கு காரணத்தை கொண்டும் நீ அவனை தண்டிச்சிடாதையா. அவனை திருத்தி என் மருமகளோட சேர்த்து நல்லபடியா வாழ வை ஈஸ்வரா. ஸ்ரீ சாம்ப சதாசிவ சுவாமியே நமோ நமஹ. ஏகஹாரதி கற்பூர நீராஜனோ தரிசயாமி. நீராஜனந்திராஜமன்னம் சமர்ப்பயாமி. கணேஷ், அருணாச்சலம் ஐயா. எல்லாம் இங்க கொஞ்ச நேரம் இருங்க. விருஷத்தை என்ன கும்பிட்டு வந்துடுறேன். சரிங்க. பார்த்து வாங்க தான். பார்த்து மெதுவா வாங்க. கணேஷ், மறுபடியும் ஈஸ்வரன் முன்னாடி கூட்டு போப்பா. வாங்க. பார்த்து மாமா. ஐயா, நீங்க உங்க மகனை நினைச்சு எவ்வளவு வேதனைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. அதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். விஜய் தம்பி இந்த ஊரை விட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி நானும் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். இல்ல அருணாச்சலம், நான் அதை நினைச்சிட்டு கவலைப்படல. ஒரே பையன், அவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. என் மருமகளுக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவளுக்கு நான் வாக்கு கொடுத்திருந்தேன். அதையும் நிறைவேற்ற முடியல. இதெல்லாம் நான் போட்டு வாட்டுதுப்பா. ஐயா, நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. உங்க ஆசைப்படி எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நான் வேணா மறுபடியும் பஞ்சாயத்தை கூட்டி விஜய் தம்பி மேல போட்டிருந்த தடையை நீக்கிடுறேன். அவரு நம்ம ஊரு கட்டுப்பாட்டுப்படி இந்த கோயிலை புனிதமா நினைச்சு நடந்துகிட்டா அதுவே போதும்யா. ஒரு பக்தனா இங்க வரட்டும் போகட்டும். நான் இன்னைக்கே தீர்ப்பை வாபஸ் வாங்கிக்கிறேன். அதனால எதுவும் ஆக போறதில்ல அருணாச்சலம். இப்போதைக்கு அவனை மாத்திக்க மாட்டான். விருஷத்தை கும்பிட்டு மறுபடியும் ஈஸ்வரன் முன்னாடி ஏன் வந்த தெரியுமா? ஒரு முக்கியமான முடிவை நான் எடுத்திருக்கிறேன். அதை உங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்ல போறேன். குடும்பா, நம்ம ஊர்ல சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு சாமியோட அனுகிரகம் எனக்கு கிடைக்கல. நான் நினைச்சபடி என் மண்ணுக்கு எதுவுமே செய்ய முடியாம போழுமோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. இது பாருங்க, நான் 2 பேருக்கு வாக்கு கொடுத்தேன். உங்களுக்கும் என் மருமகளுக்கும். இந்த 2யுமே நான் நிறைவேற்ற முடியல. இனிமேலும் என்னால இதை நிறைவேற்ற முடியும்னு தோணல. அதுக்கான பரிகாரத்தை நான் தேடிக்கணும் இல்லையா? அதனால என் மொத்த சொத்தையும் 2 பாகமா பிரிச்சு, ஒரு பாகத்தை நம்ம கோயிலுக்கும் இன்னொரு பாகத்தை என்னுடைய மருமகள் பேர்லயும் உயில் எழுதிட்டப்பா. சொத்தை உயிலா எழுதிட்டா அது பாவத்துக்கு பரிகாரம் ஆயிடாது. ஆனாலும் இப்போதைக்கு என்னால முடிஞ்சதை செஞ்சிருக்கிறேன். இத நீங்க எல்லாரும் ஏத்துக்குவீங்கன்னு நான் நம்புறேன். இது பாருங்க, கோயிலுக்காக எழுதப்பட்ட என் சொத்திலிருந்து இல்ல அதுல இருந்து வர்ற வருமானத்திலிருந்து நம்ம கோயிலுக்காகவோ இல்ல இந்த ஊரோட நல்லதுக்காகவோ நீங்க தாராளமா செலவு பண்ணிக்கலாம். அருணாச்சலம்,
உன் தலைமையில ஒரு அமைப்பு உண்டு பண்ணி இந்த சொத்துக்களை பாதுகாத்து என்னால செய்ய முடியாத நல்ல காரியங்களை நீ தான் செய்யணும். இது என்னுடைய அன்பு கட்டளப்பா. ஐயா, இப்பவே உயில் எழுத வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுங்க ஐயா? அதுவும் உங்களுக்குன்னு எதுவும் இல்லாம எல்லாத்தையும் அவன் கொடுத்தது அவனுக்கே திருப்பி கொடுத்துட்டேன். அதோட இனிமே எனக்கு என்ன வேணும்? ஈஸ்வரனும் உத்தரவு கொடுத்துட்டான். ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. இல்ல அருணாச்சலம், இப்போதான் என் மனசுல இருக்கிற பாரெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த நிமிஷமே ஈஸ்வரன் என்ன கூப்பிட்டுக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ப்பா. மாமா, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க. என் மனசுல பட்டதை சொல்றப்பா. சரி, இத்தனை நாளா நான் சுமந்த பாரத்தை இறக்கி வச்சிட்டேன். இனி அவன் முடிவு பண்ணிக்கிட்டோம். குருக்களே, ஐயா, இந்த உயில் பத்திரத்தை சாமி பாத்திர வச்சு எடுத்துட்டு வாங்க. ஆகட்டையா. ஓம் பவாய தேவாய நமஹ. ஓம் சர்வாய தேவாய நமஹ. ஓம் உக்ராய தேவாய நமஹ. ஓம் பீமாய தேவாய நமஹ. ஓம் மகதோர் தேவாய நமஹ. ஸ்ரீ ராம் பத்ராசிவாய நமஹ. நானாவித பரிபுரபத்ர புஷ்பாஞ்சலியும் பூஜாம் சமர்ப்பயாமி. இந்தம்மா. ஈஸ்வரா. அருணாச்சலம், ஐயா, இது வாய்க்கோ. இனி எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ அருணாச்சலம். சரிங்க ஐயா. நாளைக்கு பிறக்க போற புத்தாண்டு எல்லாருக்கும் நல்லபடியா அமையும். அருணாச்சலம், எனக்கு ஒரு ஆசை, அதையும் நீ தான் நிறைவேற்றி வைக்கணும். சொல்லுங்க ஐயா, நான் என்ன செய்யணும்? அருணாச்சலம், நான் இறந்துட்டா என் உடம்பை எரிச்சிடாம இந்த மண்ணிலேயே புதைச்சிருங்கப்பா. அத்தான், என்னத்தான் பேசுறீங்க நீங்க? சாவுன்றது நம்ம கையிலயா இருக்கு? சும்மா திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? டேய், என்னடா பேசுற நீ? இப்போ நான் சொல்லாம விட்டு ஊருக்கு போய் எனக்கு ஏதாவது ஆயிட்டா எனக்கு அந்த ஆசையும் நிறைவேறாம போயிடும்டா. அதனால தான் இப்போ சொல்லிட்டேன். உனக்கு ஒன்று சொல்றேன், எங்க இருந்தாலும் சரி ஏன் உடம்ப அருணாச்சலத்துக்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிரு. அருணாச்சலம், என்ன புதைக்கிற இடத்துல என் தலைமாட்டில் ஒரு வில்வ கண்ணை நட்டு வச்சிரு. என் உடம்பே உரமாய் வில்வம் விருட்சமாய் எப்பவும் ஈஸ்வரனோட கோபுர கலசத்தையும் இந்த ஊரையும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்ல. அருணாச்சலம், இந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பேன்ல. அப்பாடா, இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்குப்பா. ஏதோ எல்லா கடமைகளையும் செஞ்சு முடிச்ச மாதிரி இருக்கு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. போலாம் மாமா. போலாம் மாமா.
யாக சித்தரே காட்சி கொடுத்துட்டாரே, நான் என்ன பாக்கியம் செஞ்சிருக்கணும். ஈஸ்வரா. சிவாய நமவோ. சித்தசாமி, என் பாவத்தெல்லாம் போக்கி என்ன கரை சேர்த்துருங்க சாமி. ஈஸ்வரா. காகசித்தர் காட்சி கொடுத்ததுனால எனக்கு கதி மோட்சம் கிடைச்சிருச்சு. என் பாவமெல்லாம் நீங்கிடுச்சு. இனி என் ஆத்மா நிம்மதிய சாந்தி அடையும். ஈஸ்வரா, போலாமா? வாங்க போலாம். பார்த்து வாங்க மாமா. கணேஷ், நான் ஒரு முறை மண்டி போட்டு கும்பிட்டு வரப்பா. ஓம் நம சிவாய. மாமா, 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 எழுந்துருங்க மாமா. மாமா, மாமா, எழுந்துருங்க மாமா. மாமா, மாமா, என்னாச்சு மாமா? மாமா, எழுந்துருங்க மாமா. எழுந்துருங்க அத்தா. மாமா, மாமா, அத்தா. 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 ஆசானே, எல்லா விளக்குகளும் அணைஞ்சு போச்சு. அணையக்கூடாதது அணைஞ்சு போச்சு. என்ன ஆசானே, என்ன ஆசானே சொல்றீங்க?
போய் விஜயனை கூட்டிட்டு வா. என்ன எப்படி பாக்குறீங்க? விஜயனை விஜயனே, கடமை உன்னை அழைக்கிறது. பேசு. மாம்ஸ், விஜய், அத்தானோட உயிர் பூமிகாத்தான் பட்டியில ரசமலேஸ்வர் கோயில் வாசல்ல போயிடுச்சு.